ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது கிங்ஸ் அவதார் சீசன் 2 எபிசோட் 8 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 7 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஏசுவோ ஏதோ ஒரு குரூப் தாக்கிட்டு இருந்துச்சு. அவனும் அந்த கமாண்டர் யாருன்னு சொல்லிட்டு தேடி கிட்ட போவ அங்க பார்த்தா அவனுக்கு தெரிஞ்ச முகமா இருந்துச்சு. ஏசுவும் பார்த்துட்டு ஓல்வே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்க அவரும் அட உனக்கு ஒன்னா 500 தரேன்னு சொன்னாங்க, டக்குன்னு உன்னை சாவடிச்சு போலாம் பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஏசுவும் அட எனக்கு வச்ச ரிவார்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, நீங்க நியூஸ் செக் பண்ணீங்களா இல்லையா, அதெல்லாம் எப்படி எடுத்தாச்சுன்னு சொல்ல அந்த வேவும் அட இதுக்காக நாங்க பல நாள் ட்ரைனிங் எடுத்தோமே அதெல்லாம் வேஸ்டா போயிடுமே. ஏசுவும் அதெல்லாம் ஒண்ணு ஏன் தப்பு கிடையாது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன். அந்த வேவும் நீ ஒண்ணு போய் சொல்லியே அந்த நியூஸோட லிங்க் அனுப்புன்னு சொல்ல ஏசுவும் இருங்கன்னு சொல்லிட்டு மேடம் ஓபன் பண்ண அந்த டைம்ல பின்னாடி ஒருத்தர் தாக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஏசு பாடி ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான். அங்க ஒரு காப்ளின் தான் வந்திருக்கு. இத பார்த்த அந்த வேவும் அட அவனை நம்ம அடிக்கலையா, நிஜமாலே நாசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஏசுவும் பின்ன நீங்க கண்டிப்பா தோத்து போவீங்க எனக்கு தெரியும் சொல்ல அந்த வேவும் யார் அந்த பொண்ணு இவங்க பின்னாடி வரன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாலே பாசம் பார்த்துட்டு என்ன என் கிட்ட சவுண்ட் குத்துட்டு இருக்க, நாங்க லாகின் பண்ணதுல தாக்கிட்டு இருக்க, இப்ப பின்னாடி தாக்க ஆரம்பிக்கிற. வேவும் என்னோட ஐடி வேணா நோட் பண்ணி வச்சுக்கோ, நீ வேணா என்ன தாக்க ஆரம்பிய. பாசம் உன்ன மாதிரி நான் ஒன்னும் மான கட்டவன் கிடையாது, வேணும்னா என் கூட சோழ மேட்ச் வேணா பான்னு கூப்பிட. வேவும் நீ உண்மையிலே யாருன்னு தெரியல, நிஜ உலகத்துல எப்படி இருந்தா நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்ல இது கேட்டு பாஸுக்கு இன்னுமே கோவம் வருது. பாஸும் ஏசு கிட்ட இவன் மட்டும் என் கையில கிடைச்சான் நான் அப்பயே கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஏசுவும் அவர் உண்மையிலே யாருன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி பேச மாட்டேன், வெயிட் என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கியா. பாஸும் வெயிட் என்ன யாரவன் நான் கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்ல ஏசுவும் பழைய ப்ளூ ரெயினோட கேப்டனே அவன் தான், சவுஸ் ஆக்கரை உருவாக்குனதே அவர் தான், ஆனா இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. பாஸ் கேட்டு என்னது சவுஸ் ஆக்கரா அப்படின்னா அந்த அக்கௌண்டோட பேரு யூ வென்ஷோல அவர் தானே ப்ளூ ரெயினோட கேப்டனா இருந்தவர், ஆனா இவனை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏசுவோ ஆமா அவர் தான் அவரு, ஆனா கொஞ்சம் லோக்கல், ஸ்டார்டிங் க்ளோரி விளையாடுறப்பே அவருக்கு ஓரளவுக்கு வயசாயிடுச்சு, அதனால 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. பாஸும் அவர் நல்லா விளையாட வரான்னு கேட்க ஏசுவும் உனக்கு யூ வென்ஷோவும் ஹங் ஷோடின்னு தெரியும்ல, அவங்க 2 பேருக்கு கத்து கொடுத்தது இவர் தான். இந்த சைடு ஏசுவும் பாஸும் ஒளிஞ்சிட்டு இருக்க வேவும் வெளியே இருந்துகிட்டு வெளியே வாங்க நம்ம சோழ மேட்சே போடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். பாஸும் இதை பார்த்துட்டு இத்தனை பேர் சுத்து போட்டு இருக்காங்க ஆனா சோழ மேட்ச் போய் சொல்றான் பாரு. ஏசுவும் நீ ஒன்னும் அவருக்கு மேட்ச் கிடையாது நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல பாஸும் நீ சொன்னது உண்மைனா அப்ப ப்ளூ ப்ரூக் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்ல ஏசுவும் கண்டிப்பா இருக்காது, ப்ளூ ப்ரூக் கிட்ட நிறைய திறமை வாய்ந்த பிளேயர்ஸ்ல இருக்காங்க, அவர்கிட்ட இந்த மாதிரி மொக்க டீம்ல கொடுக்க மாட்டாங்க. பாஸும் ப்ளூ ப்ரூக் கில்டும் இல்ல அந்த ரிவார்டுக்கும் வரல, எதுக்காக இன்னும் எங்க இருக்காரு. ஏசுவும் சும்மா போர் அடிக்க வந்திருப்பாரு போல, அவர் செய்யறதுக்கு எதுவும் இல்ல அதனாலதான் வெளியவேயும் ஏசு வெளியே வந்துரு எனக்கு அந்த 500 தேவைன்னு சொல்ல ஏசுவும் நான் தான் உங்ககிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டல அந்த காசு எடுத்துறாங்க கண்ணா அப்படின்றான். ஆனா அதெல்லாம் கேட்காத மாதிரி வேயும் நீ சொன்னது என்னன்னு கேட்கல கொஞ்சம் வெளியே வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அவனை காலாச்சிட்டு இருக்கான். வேவும் அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏசுவும் அட ஜஸ்ட் மிஸ் தப்பு சொல்லிட்டு அங்கே தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். வேவும் அவனை தாக்கிட்டு அப்ப இருந்த மாதிரி இப்பதான் இருக்கல என்ன பார்த்து ஓடிட்டே இருக்கேன்னு சொல்ல ஏசுவோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருக்கண்ணா எனக்குமே ஹெல்ப் வந்துட்டு இருக்கு அப்படின்றான். இப்ப ஏசு முன்னாடி ஒரு ஃபயர் பால் வருது, அதை பார்த்து அவனுமே தப்பிக்க வேவும் பார்த்துட்டு என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க என்னதான் தாக்குனாலுமே ஏசு அதை ஈஸியா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து காண்டான வேயும் சரி இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் பண்றாரு. ஆனா அதுல இருந்துமே ஏசு ஈஸியா தப்பிச்சிட்டான். அவனும் பாபான்னு சொல்லிட்டு அங்கே தப்பிச்சு போவ இதை பார்த்து வேக்கு இன்னுமே கோவந்துட்டு இருக்கு. அந்த வெப்பன் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு கேமுக்கு வெளியே பார்த்தா வேவ் அவனோட டீம்மேட்ஸ் கிட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அவங்களுமே அதே மாதிரி ஏசுவை தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் பிளான் பண்ணி ஏசுவை தாக்குனாலுமே எல்லா அட்டாக்ல இருந்து ஏசு தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். வேவும் ஏசுவை விடாம தாக்கிட்டு இருக்க ஏசு அந்த அட்டாக்லாம் பார்த்து பரவாயில்லையே அட்டாக்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல வேவும் இதுக்கே அப்படின்னா இப்ப பண்ற அட்டாக்க பாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் பண்றாரு. ஏசுவும் அந்த அட்டாக்க பார்த்துட்டு என்னது பிரிசனா அட பின்னாடி யாரோ இருக்காங்க சொல்லிட்டு அவனை ஏமாத்த வேவம் அவனை பார்த்துட்டு என்ன ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கியா. ஏசுவும் உன்னை ஏமாத்த ட்ரை பண்ண ஆனா நீ ஏமாத்திட்டியே கீழே பாருன்னு சொல்ல கீழே பார்த்தா அவனை யாரோ அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அது ஒன் இன்சார்ஜ் அவனுமே இப்ப எவலி டொமைன்குள்ள வந்துட்டான். வேவம் அவனை பார்த்துட்டு அப்ப நீ சொன்ன ஹெல்ப் இதானா, அட லெவல் 55 தான், அட நல்லா விளையாடுக்குன்னு சொல்லிட்டு அவனை கலாச்சிக்கிட்டு இருக்கான். ஏசுவும் வே அட்டாக் பண்றத பார்த்துட்டு ஈஃபான் அவன் அட்டாக் பண்றது ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அவனுக்கு லிமிட்டே கிடையாது அப்படின்றான். வேவம் அட என்ன பத்தி பெருமா சொல்லிட்டு இருக்கு, சரி கண்ணா நீ என்ன டீம் செய்யணும்னு சொல்லிட்டு ஈஃபானை கேட்க ஈஃபான் நான் டைனி ஹெர்பா அப்படின்றான். இதை கேட்டு வேவம் எனது டைனி ஹெர்பா அட நல்ல டீம்ல தான் இருக்க, உனக்கு ஒன்று தெரியுமா உன்னோட கேப்டன் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு வேணா உன் கேப்டன் கிட்ட நான் பேசுறேனே பேச வச்சு உன்னை அடுத்த வாட்டி லீக் மேட்ச்ல சேர வைக்கிறேன்னு சொல்ல இது கேட்டு ஈஃபானுக்கு ரொம்ப ஸ்டாக் இருக்கு. ஈஃபானும் என்ன மன்னிச்சிடுங்க ஆனா அதுக்கு நானே தயாரா இல்ல அப்படின்றான். வேவு நீ அப்பா ரெடியா இல்லாம இருக்கலாம் ஆனா நீ இப்ப ரெடி தான், நம்ம கிளம்பலாம் ஜோ எபு அப்படின்னு சொல்ல ஈஃபானும் ஏங்க என் பேர் ஈஃபானுங்க ஜோ எபு இல்ல அப்படின்றான். இதை பார்த்து ஏசுவை சிரிச்சுக்கிட்டு அட பேரை கூட ஞாபகம் வச்சுக்க முடியல நீலாம் என்னது அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கலாச்சிக்கிட்டு இருக்கான். வேவு ஆமா உண்மையில உன் பேர் என்ன கேட்க ஈஃபானும் என்னோட பேர் ஷோ ஈஃபான் அப்படின்றான். இது கேட்டு வேக்கு ஷாக்கா இருக்கு, என்னது ஷோ ஈஃபானா, ஷோ ஈஃபான் ஒரு அசாசின் கிளாஸ் ஆச்சே இங்க வேற கிளாஸ்ல இருக்கான். ஏசுவும் ஈஃபான் அவன் சொல்றதெல்லாம் கேட்காத, அவனுக்கு உன் கேப்டன் பத்தி சுத்தமா தெரியாது, ஏன் டைனி ஏர்போர்ட் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு கூட அவனுக்கு தெரியாது. வேவு எனக்கு டைனி ஏர் பில்டிங்ல எங்க இருக்கு தெரியும், அந்த தெருவில் தானே இருக்கு, அதுவும் இல்லாம உன் கேப்டன் கூட நேத்து டின்னருக்கு போன அப்படின்றா. இதை கேட்டு ஈஃபானு
வேவும் எங்க கேப்டன் ஊர்ல இல்லங்க அப்படின்னு சொல்ல இது கிட்ட அவனுக்கு இன்னும் அசிங்கமா போகுது. வேவும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல ஏஷு ஈஸியா தப்பிச்சிடுறான். ஆனா ஈஃபான் மாட்டிக்கிறான். இதை பார்த்து ரெண்டு பேருமே அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலன்னு சொல்ல மத்தவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வேவும் பார்த்துட்டு என்னடா பஸ் கடை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை அடிங்கடா அப்படின்றாங்க. ஏஷு ஈஃபானுக்கு என்ன அட்டாக் பண்ணு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து வேவும் ஒரு லெவல் 55 கேரக்டர் வச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் தோக்கடிக்க முடியும் நினைச்சிட்டு இருக்கியா ஏஷுன்னு சொல்ல பார்த்தா அங்க பாஸ் அட்டாக் பண்றாங்க. பாஸும் ஃபுல் லெவல் அக்கௌண்ட் கேரக்டர் தோற்க ஏன் விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்றா. பாஸும் அங்க இருக்கிற எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு ஆமா அங்க ஒருத்தன் தானே அவன் எங்கன்னு கேட்க ஏஷுவும் அவன் தப்பிச்சான்னு சொல்ல பாஸும் அவன் டீம்மேட்டை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறான், அவன் யார் அப்படின்றா. அப்போ ஏஷு ஒளிஞ்சிட்டு இருக்கப்ப வே என்ன டைலாக் சொன்னோ அதே டைலாக் ஏஷுவும் சொல்றான். வேவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏஷு, கடைசி வரைக்கும் உங்ககிட்ட போராடிட்டே இருப்பேன், நான் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்றான். ஏஷுவும் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவங்ககிட்ட லிமிட்டே கிடையாது, அவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவான், அவனை விடாம தாக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க. வேவும் அங்க இருந்து ஓடிக்கிட்டு நான் ப்ளூ புக்கு கான்டாக்ட் பண்ணிட்டேன், அங்க இருந்து ஆள் அமைச்சிட்டு இருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல ஏஷுவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை தோக்கடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றான். வேவும் அந்த புல்லு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கதை ஏஷு பாத்துனா அவனும் அவனை பயமுட்டுக்கிட்டு அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல இதை பார்த்து வேவும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். வேவும் ஏஷு நீ ஒரு ஆம்பளையா இருந்தா கூட சோல மச்சு வேடன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஏஷுவும் அப்படின்னா அங்கே நின்னு காட்டேன், நான் உங்ககிட்ட இப்பயே சோல மச்சு வரேன் அப்படின்றான். வேவும் நான் அவனை நம்ம விட சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். பாசும் என்னவா அந்த சைடு ஓடிட்டு இருக்கான், அந்த சைடு இருக்கிறது ஒரு டஞ்சன் ஆச்சு, அதுக்குள்ள ஒரு 100 பேராச்சும் போகணும், இவன் தனியா போனா அது ஒரு சூசைட் ஆச்சு. ஏஷுவும் இங்க வெளியே சாகுற மாதிரி இல்ல, நீ டஞ்சன்குள்ள செத்தா உன்னோட ஐட்டம்லாம் காணாம போகுது, நீ நோட்டீஸ் பண்ணியானு தெரியல, அவன் வச்சிருக்கிறது ஒரு சில்வர் வெப்பன். பாசும் ஒருவேளை ப்ளூ ரெயின் கிட்ட இருந்து வாங்கியிருப்பான்னு சொல்ல ஏஷுவும் கண்டிப்பா கிடையாது, அவன் பல வருஷமா கேமரா இருக்கிறவன், அவனுக்கு தேவையான வெப்பனை அவனே உருவாக்கி இருப்பான். வேவும் பார்த்துட்டு என்ன என்ன தோக்கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காத சொல்லிட்டு தப்பிச்சு பாப்ப. இதை பார்த்து ஏஷுவும் பாஸோட கண்ட்ரோல் எடுத்து அவனை தாக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து வேவும் ஏஷு எனக்கு நல்லாவே தெரியும், இது நீ தானே பண்ண, வேற தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்றான். ஏஷுவும் ஈஃபான் அவன் உனக்கு மாட்டிக்கிட்டான், என்ன வேணுமோ பண்ணிக்கன்னு சொல்ல அவனை வெட்ட பாவ. இதை பார்த்து வேவும் தம்பி தம்பி எனக்கு கொண்டாத, அப்படி கொண்டனா என்னோட ஐட்டம்லாம் அப்படி திருப்பி எனக்கு அமிச்சிருப்பா. இதை கேட்டு ஈஃபானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு வேவு அப்படியா இரு எல்லா கீரை எடுத்து விடுற இப்ப கொண்டுன்னு சொல்ல இதை பார்த்து ஏஷுவும் சிரிச்சுக்கிட்டு அவன் நல்லா இருக்கால, ஆனா அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு உனக்கு கொண்டு இருப்பான் நேரத்துக்கு. ஈஃபான் அவனுக்கு பின்னாடி போய் தாக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டு வே இன்னுமே கோபப்பட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே ஒன்னா தாக்க ஆரம்பிக்க வேவும் பார்த்துட்டு ஏஷு என்ன நீ கொண்டுட்டனா என்னோட சில்வர் வெப்பன் எனக்கு திருப்பி தந்தவன் அப்படின்றான். இது கேட்டு ஏஷுவும் கண்டிப்பா உன்னோட எல்லா ஐட்டமும் நான் திருப்பி தந்துடுறேனே, ஆனா இந்த சில்வர் வெப்பனை தவிர உனக்கு அந்த ஃபீலிங் நான் கொடுத்தாவணும்ல, அதனால அதை மட்டும் நான் தரவே மாட்டேன். இப்ப ஏஷு அவனை கொல்ல அவனோட சில்வர் வெப்பனுமே கீழே விழுது. இதை பார்த்து ஏஷு சிரிச்சுக்கிட்டு வே சொன்ன மாதிரியே தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு சிரிக்க இதை பார்த்து வேக்கு இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து மத்தவங்களும் ஆமா என்னாச்சும் கேட்க வேவும் என்னோட சில்வர் வெப்பன் அவங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்ல இது கிட்ட மத்தவங்களுக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு, என்னது அந்த சில்வர் வெப்பனா. இப்ப ஏஷுவும் பாசும் அந்த ஐட்டம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே ஏஷுக்கு வே ஃபர்ஸ்ட் சீசன்ல யூஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இப்படி அவனை யோசிச்சுட்டு இருக்க வேவும் வந்துட்டு ஏஷு என்னோட சில்வர் வெப்பன் எனக்கு திருப்பி தான் சொல்லிட்டு மெசேஜ் போடுறான். ஏஷுவும் அதுக்குள்ள எப்படி இப்பதானே கிடைச்சிருக்கு கொஞ்ச காலம் கழிச்சு அனுப்புறேன் அப்படின்றான். வேவும் சரி அது வரைக்கும் சாகாம அந்த ஐட்டத்தை எங்கேயும் போட்டாது அப்படின்றான். ஏஷுவும் சரி உங்ககிட்ட ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்கான்னு கேட்கறான். வேவும் எனக்கே பத்தல, ஆமா இது கேட்கறேன்னு சொல்ல ஏஷுவும் இது ஒரு சாதாரண சில்வர் வெப்பன் தானே, நான் வேணா அதை வித்துறேன்னு அதுல வர காசை 2 பேரும் பாத்தி பாத்தி எடுத்துக்கலாமே அப்படின்றான். இது கேட்டு வேக்கு இன்னுமே வந்துட்டு இருக்கு. அந்த சில்வர் வெப்பன் லெவல் 60 வருது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, அது உனக்கு தெரியாதுன்னு சொல்ல ஏஷுவும் அதோட ஸ்கில்ஸை பாத்துக்கிட்டு இருக்கான். ஏஷுவும் உங்களோட பழைய வெப்பன் சோர்ஸ் கார்டு மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்ல வேவும் நான் என்ன வெப்பன் யூஸ் பண்ணா உனக்கு என்னன்னு சொல்ல ஏஷுவும் ஓல்வே நீங்க ரொம்ப தனிமையில இருக்கீங்கன்னு சொல்ல இது கேட்டவன வேக்கு ஷாக்கா இருக்கு. அவனும் நீ என்ன பேசிட்டு இருக்க எனக்கு சுத்தமா புரியல அப்படின்றான். ஏஷுவும் நீங்க எதுக்காக ப்ளூ ரெயின் விட்டு போனீங்க, உங்களை எல்லாரும் கோச்சா கூப்பிட்டாங்க கேள்விப்பட்டேனே. வேவும் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல ஏஷுவும் நீங்க இதே ஃபீல்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஒரு லீக் கேம்ல எல்லாரும் முன்னாடி விளையாடி ஜெயிக்கிற த்ரில் ஆன்லைன் கேம்ல கிடைக்காதுல. வேவும் அது ஒண்ணு எனக்கு சொல்லி தெரிய வைக்க வேணாம் சொல்ல ஏஷுவும் சரி நீங்க திருப்பி கம்பேக் கொடுக்க ட்ரை பண்றீங்களான்னு கேக்குறான். வேவும் எனது கம்பேக் நானா காமெடி பண்ணது ஏஷுன்னு சொல்ல ஏஷுவும் இன்னும் ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாமே என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அப்படின்றான். வேவும் என்ன பேசிட்டு இருக்க, நாங்க 19 பேரு எல்லாருமே ஃபுல் அக்கவுண்ட் பிளேயர், ஆனா 2 லெவல் 55 பிளேயர்ஸ் எங்க எல்லாருமே தோக்கடிச்சிட்டாங்களே, இதே மாதிரி தோத்து போறதுக்கு எதுக்காக இன்னொரு வாட்டின்னு சொல்ல ஏஷுவும் உங்களோட குறிக்கோளை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணம் செஞ்சீங்கன்னா எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது, நீங்க அந்த டீம்ல இருக்க மாதிரி யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கே ஞாபகம் வரும் அப்படின்றான். வேவும் இப்ப இருக்க ப்ளூ ரெயினோட கேப்டனை பார்த்துட்டு அவன் ஸ்டார்டிங்ல ரொம்ப மோசமானவன் நினைச்சேன், ஆனா அப்படி இல்லைன்னு சொல்ல ஏஷுவும் நான் கேள்விப்பட்டேனே அவங்க கிட்ட நீங்க தோத்து போனதுனால தான் ரிட்டையர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது கேட்டு வேக்கு இன்னுமே கோவருது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் என்னோட முடிவை நான் எடுக்க மாட்டேன். ஏஷுவும் இல்லையா ஸ்லோவா விளையாடுறவன் ஒரு ப்ரோ பிளேயரே கிடையாது, ஆனா அப்படிப்பட்டவங்க கிட்ட தோக்குறப்ப என்ன மாதிரி அசிங்கம் இருக்கு எனக்கு புரியுதுதான். வேவு உனக்கு அதை பத்தில புரியாதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட வேவும் இப்போ பழசு நினைச்சு பாக்குறான். அந்த மெமரியில இப்ப இருக்க கேப்டன் இவனை தோக்கடித்த பாத்துட்டு இருக்கான். அங்க இருக்க மத்தவங்களும் ஆனா நம்மளோட கேப்டனை தோக்கடிச்சிட்டானே, அவங்க ஸ்டோடினால கூட முடியல, ஒருவேளை நம்ம கேப்டனுக்கு வயசாயிடுச்சு போல, அவங்க ஸ்டோடினா விளையாடுறத பார்த்துட்டு இவன் ஸ்லோவா தான் விளையாடுறான், ஆனா நம்ம கேப்டனை தோக்கடிச்சிட்டானே, கேப்டன் அவன் மேல ஜெயிக்க வைக்கிறீங்களான்னு கேட்க வேவும் நீ நல்லா தான் விளையாடுன சரி இன்னொரு ஒன்று போலான்னு சொல்லிட்டு அவனுமே ட்ரை பண்றான். வென்ஷமும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒன்று போவ வேவும் மனசுக்குள்ள யோசிச்சு பாக்குறான். இவனை பத்தி எனக்கு சுத்தமா புரியவே இல்ல, இவனோட கை ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஆனா எல்லா டீடைலும் ரொம்ப ஊத்து பாத்துட்டு இருக்கான், இவனோட மூளை வேற லெவல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா வே என்னதான் அவன் அட்டாக்ல தப்பிச்சு அட்டாக் பண்ணாலுமே வென்ஷோ எல்லாத்துக்குமே ஒரு பிளான் வச்சிருக்கான், இப்ப அவனை திருப்பி அட்டாக் பண்றான். அந்த மேட்ச்ல திருப்பியுமே வே தோத்து போறான். அதை பார்த்து வேக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. வே
வேவோ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு, ஆமா உனக்கு என்ன ஆச்சு, நீ இப்ப ரிட்டையர் ஆயிட்ட, திருப்பி கம்பேக் கொடுக்க ஆசைப்படுறியா? ஏசிவும் நானும் இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்தேன். நான் இப்ப கேமை விட்டு வெளியே போறேன்னா பெருசா ஏதாவது செஞ்சுட்டு போகணும். சாதாரணமா தனித்தனிமா ஒரு ஆன்லைன் கேம்ல ஒரு சில்வர் வெப்பனை வச்சுக்கிட்டு சுத்தி இருக்க கூடாதுல. இது கேட்டு வே கிண்டமே வருது. நீ என்ன பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்க? ஏசிவும் சரி என்ன சொல்றீங்க வே, அப்ப இருக்க மாதிரியே இப்பயுமே என் கூட வரீங்களா அப்படின்னு கேக்குறான். வேவும் அப்ப இந்த மாதிரி நான் இப்பெல்லாம் இல்லையேன்னு சொல்ல, ஏசிவும் அப்ப இந்த மாதிரி திறமையிலையும் ஸ்பீட்லயும் பாதியில கூட இல்ல, ஆனா அப்ப இருந்த மாதிரி உங்களோட கேரக்டர் அப்படியே இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, வென்சோ உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டா, அதை நீங்க மறக்காதீங்க. உங்ககிட்ட கத்துக்கிட்டு அவன் கேப்டன் ஆயிட்டான், ஆனா இப்ப நீங்க ஒரு கம்பேக் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்ல. வேவும் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ரூல்ஸ் படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு கேம் குள்ளே வரக்கூடாதுல. அப்படின்னா அடுத்த சீசனை பத்தி பேசிட்டு இருக்கியா நீ? அப்படி பார்த்தா நான் திருப்பி ப்ரோ லீக்ல வரதுக்கு எனக்கு 32 ஆயிடுமே. ஏசிவும் என்னது உங்களுக்கு 32? நான் 40 வயசு மேல இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டு வேக்கு இன்னுமே வந்துட்டு இருக்கு. ஏசிவும் நீங்க உடனே உள்ள வந்து தோத்து போக கூடாதுல, அது ஒரு கம்பேக்கே கிடையாதுல. அட ஆமால, நீங்க ஏதாச்சும் கப் அடிச்சீங்க. வேவும் நீ தொடர்ந்து 3 வாட்டி கப் அடிச்சத பத்தி பேசிட்டு இருக்கல, ஆமா நீ திருப்பி வந்து சாம்பியன் ஆகணும்னு கனவு காண்டிட்டு இருக்கியா? ஏசிவும் ஆமா திருப்பி வந்து சாம்பியன் ஆகுறதுன்னு ஒரு பெரிய கம்பேக்கே, அதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வேற என்ன இருக்க போகுது? வேவும் அட நல்லாவே இருக்கே, இது ஒரு நல்ல பிளான் தான், நல்ல குறிக்கோள் தான், நான் அதுல வர அப்படின்றான். ஏசிவும் நீங்க வரணும் ஒத்துக்கிட்டீங்க, நம்ம நேர்ல பேசுவோமே, ஆனா அதுக்குள்ள உங்க செல்வர் வெப்பன் என்கிட்ட இருக்குமா டவுட் தான் சொல்ல, இது கேட்டு வேவோ என்னோட வெப்பன் மட்டும் தொலைச்ச உன நேர்ல வந்து நானே கொண்டு விடணும் அப்படின்றான். ஏசிவுமே இப்ப ஹாப்பி நெட் கேஃபேயோட லொகேஷன் அனுப்புறான் வேக்கு. வேவும் இப்ப நான் யாருன்னு ப்ரோ லீக்ல காட்டுறேன்டா, நான் திருப்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு வென்சோவை பார்த்து சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.